ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லியுமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாத்துக்குடி பழத்தில் இன்றைக்கி வந்து ஜூஸ் வந்து போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பழம் வந்து சாத்துக்குடி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கட் பண்ண தெரியாது. நான் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சாத்துக்குடி வந்து கட் பண்ணலாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தெரியாதவங்களும் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது நம்ம சாத்துக்குடியை கட் பண்ணிடலாம். சாத்துக்குடி பழத்தை வந்து நம்ம வந்து தோலெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க வந்து தேவையில்லை. ஒருத்தங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தோலை வந்து எடுப்பாங்க. இந்த தோலை வந்து நீங்கள் வந்து எடுக்கிற வேலை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி பழத்தை வந்து இப்படி வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி 2ஆக கட் பண்ணிட்டு இப்போ இது 2 ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த பாதி இருக்கு இல்லைங்களா, இந்த பாதியில் நம்ம வந்து இப்படி வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் நீங்கள் அப்படியே கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த பழம் வந்து சாத்துக்குடி பழம் வந்து அழகாக வந்துடும். நம்ம வந்து கையில் உரிக்கிறப்ப அதோட வேலையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான். இப்படி வந்து பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஈஸியாக வந்து எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமே படலை, ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பழத்துலேயும் எட்ஜஸில் வந்து எந்த சைடு நீங்கள் எட்ஜஸ் எடுத்தீங்கனாலும் சரி ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பாருங்க, பழத்தை தனியாக எடுத்துட்டேன், சக்கை தனியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா சாத்துக்குடியும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சாத்துக்குடி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். சாத்துக்குடி பழத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் இருக்கும், அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பழத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்து தோல் இருக்கும். இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும், இல்லைன்னா வந்து ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கசக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சாத்துக்குடி பழத்தையெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். பழத்தை வந்து ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பழத்தை வந்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அரைக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜார் வழியாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். சக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளேயே வந்து தங்கிரும். ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ளே வந்து அந்த சாத்துக்குடியோட சக்கை மட்டும் நம்மளுக்கு உள்ளே வந்து நின்றுரும். அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸ் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நம்ம சக்கை தனியாக நம்மளுக்கு தண்ணி தனியாக நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். நம்ம நார்மல் மிக்சி ஜாரில் நம்மளுக்கு அரைக்கும் போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கை அந்த ஜூஸ் தண்ணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஆனால் இந்த ஜாரில் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. சக்கை தனியாக தண்ணி தனியாக நம்மளுக்கு வந்து பிரித்து வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் பழம் வந்து நம்ம மிச்சம் வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பழத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜாருக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குன்னு. சக்கை பாருங்கள் நம்மளுக்கு வந்து தனியாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதை நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஜூஸ் வந்து செம திக்காக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கிறப்போ சர்க்கரை எதுவுமே நான் வந்து போடவே இல்லை. அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை எதுவுமே நான் வந்து போட்டு அரைக்கல. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஜூஸில் வந்து நான் வந்து சர்க்கரை வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஆற்றுனீங்கனாலும் சரி. ஜூஸ் பாருங்கள் அப்படியே செம்ம திக்காக இருக்குது.
இப்போ கடையில் வந்து நம்ம போய் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கிறத விட நம்மக்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இது மாதிரி இருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாமளே வந்து வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கை குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா ஹீட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதே போல் சாத்துக்குடி ஜூஸ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.